ராஜசேகர், விஜய் மீது சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஒரு காரணங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாரா விஜய் பிரச்சாரத்தை தவிர்க்கிறதுக்கு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இவங்க 2 பேர் அண்ணன்மார்கள் 2 பேர் சொல்லும் பொழுது நிறைய கான்ஸ்பரசிலாம் பேசியிருந்தாங்க. விஜயே இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க, டிவிக்கேவே இந்த மாதிரி அசம்பாவிதங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதுலேயும் அண்ணன் பிரகாஷன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த பசங்க அரெஸ்ட் பண்ண பசங்களுடைய ஸ்க்ரீன் சேவரில் வால்பேப்பரில் விஜய் வந்து வால் வச்சிருக்கிற மாதிரியான ஃபோட்டோ, இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு விஷயம் அண்ணன் சொல்கிறாங்க. ஆனால் இப்போது ரீசண்டாக வந்திருக்க நியூஸு, நாங்கள் மது போதையில் சண்டையிட்டு இந்த மாதிரி செஞ்சோம், நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு அந்த 2 பசங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் ஜூம் பண்ணலாம், பட் மேலே அவங்க யார் கூட இருக்கிற ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஃபேக்ட் செக் பண்ணணும். தோ இது ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கீழே இருக்கிற செய்தி உண்மை. அவங்க எந்த கட்சியும் சாராதவர்கள்னு சொல்லி இருக்கிற செய்தி உண்மை. பிரகாஷன் அங்க இருந்து எங்கேயோ டைவர்ட் பண்ணி அவங்களுடைய அக்கா கட்சியில இருக்கிறாங்க, இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்களே செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடைமாற்றும் செயல் செய்ய. உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அது உண்மையினே ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குவோம். அவங்க எந்த கட்சியும் சாராதவங்கன்னு எடுத்துக்கோ. உடனே எதுக்கு நேத்து ஸ்டாலின் சார் நீங்க வந்து எங்களை முடக்க பாக்குறீங்க, நான் களத்துல இறங்கினா அவ்வளவுதான். அது டிவிகே உடைய ப்ராப்ளம். ஒண்ணு என்னங்க, ரெண்டாவது நீங்க பாயிண்ட்க்கு வாங்க. நான் அது அங்கதான் வரேங்க. நீங்க எரியறாங்க அப்படின்னா அதை கண்டிக்கக்கூடிய முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. யாரோ சமூக விரோதிகள் இப்படி பண்றாங்க, எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க இப்படி பண்றாங்க, எங்களுடைய வெற்றியை தடுக்க இப்படி பண்றாங்க அப்படின்னா அது ஓகே. ஸ்டாலின் சார் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க களத்துல இறங்கினா என்ன ஆகும் தெரியுமா அப்படி நீங்க உணர்ச்சி பெருக்களை தூண்டும் விதமா பேசுறது. இப்ப நீங்க எந்த கட்சியும் சாராதவங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப ஏன் நேத்து அப்படி பேசணும்? அப்ப ஏன் முன்முடிவுக்கு வரீங்க? கரெக்ட். நீங்க அதை வந்து பேசினவர்கிட்ட கேளுங்க. நான் எந்த பேசினவர்கிட்ட இப்ப நான் இதை வந்து ஆதவர்ஜுனா போய் கேட்டு விளக்கப்படணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க இந்த கார்டை காமிச்சீங்க? அப்ப அமைதியா இருந்திருக்கணும்ல. பிரகாஷ் சொன்னது தவறுன்னு நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. ஓகே, இந்த டிபேட்ல நடக்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் நான் பொறுப்பேற்றுக்க முடியும். இங்க பேச விஷயங்களுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். இங்க பேசுறேன்னா நம்ம 2 பேருக்குள்ள உரையாடலா இருக்க சார். அதுதான் சார். ஆதவர்ஜுனா பத்தி இருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசினது தவறு. ஆதவர்ஜுனா பேசினது தவறு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சேஃபர் ஜோன்லாம் இல்ல, நான் ஒரு ஜோன்ல தான் இருக்கேன். இந்த டிபேட்ல உங்க முன்னாடி அவங்க பேசின விஷயங்களை மட்டும் தான் பேசுறேன். அவரே சொன்னாரு, அவர் எந்த இடத்துல நின்னு பேசினாரு, இது பெரம்பூர்ல திமுகல பெரிய பெரிய ரவுடிகள் இருக்கக்கூடிய ஏரியா வில்லிவாக்கம், அங்க போய் பேசி இருக்கிறாருங்கிறது இவரும் இப்ப மிரட்டுற துணியில தான் அத சொல்லி இருக்கிறார். பிரகாஷ் இல்லங்க, அங்க அப்படி இல்ல. எப்படி டிஎம்கேல பெரிய பெரிய ரவுடிகள் அங்க இருக்காங்களா, அததான் அவர் சொன்னாரு. அததான் நீங்களும் அக்னாலஜ் பண்றீங்களா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. ஓகே, சோ தட் இஸ் an இல்ல அது உங்க புரிதலா இருக்கட்டும், பரவாயில்ல சொல்லுங்க, அடுத்து வாங்க. சோ தட் இஸ் an x. ஓகே, அது ஆச்சு. பட் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது இந்த எல்என்டோ மெஷினரின்னு ஒன்னு இருக்கிறதுக்கான காரணம், இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கேட்கும்பொழுது கொடுக்கணும். ஒரு பிரச்சாரத்துக்கான பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கான அந்த ரோடு கிளியரன்ஸ்ல இருந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பந்தோபஸ்து வரைக்கும், அண்ட் அங்க வேற எந்த அசம்பாவிதங்களும் நடக்காம ஒரு கட்சியுடைய கூட்டம் நடக்கும் பொழுது அங்க மற்ற கட்சியினர் வந்தாலே அங்க அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்கிறதுனால இந்த கொடி கொண்டு போறது, மற்ற கட்சிக்காரர்கள் அங்க போகிறத தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டியவர்கள் காவலர்கள். இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க சார்? காவலர்களுக்குன்னு வேலை இருக்குல்ல. அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல காவலர்கள் எப்பவுமே கிடையாது. மினிஸ்ட்ரி இருக்கு, அதெல்லாம் தனி. பட் இவங்க ஒரு டிபார்ட்மெண்டா இவங்களுடைய பணிகளை இவங்க செய்துதானே ஆனோம். நாங்க டிஎம்கேவோட கவர்னன்ஸ் கீழே இருக்கோங்கிறதுனால நான் காவலர்னா நான் வேலை செய்யாம இருக்கலாமா? அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய்ய காவலர்களா ஏவலர்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. சரிங்க சார், அதனால யாருக்கிட்ட அந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய நியாயம் கேட்கணும் சார். காவலர்கள் கிட்ட கேட்க வேண்டியதுதானே. அவர்களுடைய பணிகளை செய்யாதது தவறு தானே. சரி, இப்போ வந்து அவங்க டிஎம்கே வந்து காபந்து அரசாங்கம் ஆயிடுச்சு, அதனால நீங்க வந்து இத திமுக மேல பழி சொல்றதுக்காக சொல்றீங்களான்னு கேட்க வரீங்க, அதுதானே? அந்த இடத்துக்கு பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது காவலர்களுடைய பணி. அந்த பணியை அவர்கள் வேண்டுனே நிராகரிச்சிருக்காங்க, செய்யாம இதை தவிர்த்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கட்டும், இல்ல இந்த கூட்டம் வந்து நடக்காம போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து இல்லாம பண்ணியிருக்காங்க. அவங்க ஒழுங்கு மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இத மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம பிரிவென்ட் பண்ணிருக்க முடியும்.
ம். இதேதான் அங்கேயும் நடந்தது. எப்ப நீங்க சொல்லக்கூடிய திமுகவின் காவலர்களா இருக்கும் பொழுது கரூர்ல நடந்ததும் இதே மாதிரியான விஷயங்கள் தான். அங்கேயும் ஒரு ப்ராப்பர் மெஷர்ஸ், ஒரு பிரிவென்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இதை கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். அப்ப திட்டமிட்டு விஜய் எங்க போனாலும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறீங்க. விஜய்னு மட்டும் இல்லைங்க, புதுசா எந்த தலைவர்கள் உருவாகி வந்தாலும் இது நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இது இவருக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும். ஈவன் கமலஹாசன் கூட நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார், நாங்க பேசும்பொழுது வண்டிகளை விடுறீங்க, ஆம்புலன்ஸ் இதோ வருது அப்படிங்கறது இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இபிஎஸ் சொல்லியிருக்காரு, கமலஹாசன் போன எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே நடக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரங்கள்லயும் இது நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. இது அந்தந்த தலைவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க, எழுதும்போது உள்துறை செயலாளர் யார் அப்படின்னு தெரியாம அவ்வளவு ஒரு அவசரத்துல வந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கா? நாங்க இல்ல சார், அவங்க. நீங்க தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல பேசுறதுனால இல்ல, நான் ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து நான் பேசுறேன்னு சொல்ல, நான் அரசியல் விமர்சகரா தான் நீங்க அழைச்சிருந்தீங்க. அப்படிதான் நான் வந்து தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் உங்களை நாங்க அழைச்சிருந்தோம். சரி, ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்க. ஸோ அப்படியே அவங்க கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை, அவங்க அதை திருத்திக் கொள்ள தான் வேணும்.